வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி மாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் கணவாய் பிரட்டல், அதாவது ஸ்குவிட் டெவல். அதை நாங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம், சாதத்தோடையும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், கணவாய் வாங்கி வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி, உங்களுக்கு தேவையான மாதிரி உப்பு, கொச்சிக்காத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதை நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நீங்கள் மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி வெடிக்கும். வெடிக்கிற நேரம் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் உங்களுக்கு மேலே படும். இன்னும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே வரும். அதுக்கு இப்போ நாங்கள் அதை எப்படி பிரட்டுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு தேவையான மாதிரி இஞ்சி சிறிது உண்டா வெட்டி வச்சுருக்கேன். அதோட வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. பின்ன என்ன செய்யுங்க, ஒரு தாச்சியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு, எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறம் இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. பொரிய விட்டு கொண்டு இருக்கிற நேரமே அதோடு சேர்த்து கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணுங்கள். சோயா சாஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். நான் காரத்துக்காக க்ரஸ்டட் சில்லி, அதாவது துண்டு கொச்சிக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, அதோட கூட தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி அதுவும் பொரிஞ்சு வர நேரத்தோட உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் கெச்சப் போடுங்க. அதாவது தக்காளி சோஸ் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கனவை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு நல்லா பிரட்டி விட்டு, கொஞ்சம் அதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது ஃப்ரை பண்ணி வந்து கொண்டிருக்கிற நேரமே நான் அதோட கங்குன் கீரை ஆட் பண்ண போகிறேன். ஸ்ரீலங்காவில் இதை கங்குன் கீரைன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. அதை நாங்கள் கழுவி நல்லா சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிற கணவாயோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதை பிரட்டி விடுங்க. அப்போ அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி வரக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பையும் பார்த்து அதோட இது பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் கணவாய் பிரட்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.